ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில பாடுகளை தேவன் அனுமதித்திருக்கிறார். அவைகளை துக்கத்தோடு அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தோடு கூட அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் இவைகளெல்லாம் ஏதோ ஒரு நம் வாழ்க்கையில அது பெரிய பிரச்சனைக்குரியதாக, இது இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும்ல. நமக்கு இதெல்லாம் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், இது தேவையில்லையே, ஏன் எனக்கு ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார், நிறைய கேள்வி எல்லாம் கேட்போம். நம்ம விட்டு நிறைய கேள்வி கேட்போம். அந்த கேள்வி ஏன் கேட்டோன்னு அப்புறமே அப்ப தெரியாது. கொஞ்சம் சத்தியத்தை புரிஞ்சவங்க தேவனிடத்துல சீக்கிரம் கேள்வி கேட்க மாட்டாங்க. சத்தியம் புரியாதவர் தான் கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லான்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஏன் ஜபெல்லாம் கேட்க மாட்டேங்குது, அவன் நல்லா தானே இருக்கான், திருட்டு பையன், இவன் கொலைக்காரன் நல்லா இருக்கான், ஏமாத்துக்காரன் நல்லா இருக்கான், என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவன் ஒவ்வொரு டாஸ்க், அதாவது ஒவ்வொரு பாடுகளை, ஒவ்வொரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டுவது நம்மேல் வைத்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவனவன் தன் சிலுவையை சுமக்க வேண்டியது, அவரவர்களுக்கு உண்டான பாடுகளை சுமக்க வேண்டியது அவசியம். அதை எப்படி சுமக்கணும் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:24 வாங்க, 16:24 வாங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் எப்படி வரணுமா? தன்னைத்தான் வெறுத்து வரணுமா? அப்போ இன்னைக்கு நாம வெறுத்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கலாமே. வெறுப்பு வருதா நம்ம மேல? நம்மை நாம் வெறுக்கிறோமா? எப்படி இது இந்த வெறுத்தல், தன்னைத்தான் வெறுத்துனா எப்படி? எல்லாம் எனது, எனக்காக. நிறைய செல்ஃபிஷ் ஆள் இருக்காங்க, சுயநலக்காரர்கள். சுயநலத்தை ஒழிக்கக்கூடிய, அதுதான் வேதம் சொல்லுது, வெறுத்து சுயநலங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுதல். நீங்க சில வருடங்களுக்கு, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி போனா பெந்தகோஸ்து சபைக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நகை போடக்கூடாது, அப்படிதானே, நகை போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கலர் சாரி கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, மெட்டி போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது, வெண்வஸ்திரம் தரிக்கணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது. நிறைய விஷயத்தை இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, பெந்தகோஸ்து திருச்சபைகள், சில திருச்சபைகளை தவிர மற்றவங்களாம் அது என்ன பண்ணாங்க, அதை விட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னா, மக்கள் தேவனை விரும்புகிறார்கள், ஆனால் சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள குடும்பங்களிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போது மக்கள் வராத போது திருச்சபை போதகர்கள் முடிவெடுத்து கொஞ்சம் இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து என்ன பண்ணலாம், நாம் சபைகளில் அங்கீகரிக்கலாம். ஏன்னா ஒரு மனைவி நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்குது, ஆனால் நல்லா ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில், ஜபத்தில், பரிசுத்தத்தில் வளர்ந்துருக்காங்க. ஆனால் சில விஷயங்களை வெறுக்க முடியல. நகை போடாமல் தான் ஞானசானம் கொடுப்பேன், நகை போட்டால் தரமாட்டேன். பாஸ்டர் போயிட்டு அழுத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அழுது பாஸ்டர் நின்று கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் நிமித்த பிரச்சனைகள் வந்தது. அப்போ அதுக்காக இதை அனுமதிச்சாங்க. ஏன்னா, ஏன் இவங்க இப்படி வெளிப்படையான வெறுத்து தள்ளுதலை திருச்சபை போதித்தது. ஆனால் கொஞ்சம் உள்ள போகும்போது தான் எங்கே வெறுப்பு வரணும்னா, மேலல்ல, முதல்ல உள்ளதான் வெறுப்பு வரணும். எங்கே வெறுப்பு வரணும்? தன்னைத்தான் வெறுத்து உள்ளான மனிதனுக்குள்ள பாவ இச்சைகள் மேல, பெருமைகள் மேல, சுகமாயிருக்கிற காரியங்கள் மேல உள்ளதான் வெறுப்பு வரணும், வெளியே அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நிறைய மாற்றங்களை செய்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உள்ளான மனிதனில் வெறுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் நான் மரியாதையா இருக்கணும் அப்படின்னா முடியுமா? இங்கேயோ ஒரு இடத்துல உங்களை உதாசீனப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த இடத்துல என்ன இப்படி பண்ணிட்டாங்களே? நான் சொல்றேன், அந்த இடத்துல நீங்கள் உங்களை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. உணவு ஆசை, சாப்பாடு பிரியர்கள் இருக்கிறாங்க. உணவு ஆசை என்ன பண்ணுங்க, வெறுத்துருங்க. எல்லாமே சாப்பிடலாம், இதுதான் சாப்பிடணுன்ற கட்டாயம் கிடையாது, இப்படித்தான் சாப்பிடுவேன்ற கட்டாயமும் கிடையாது.
சில பேர் தங்களை அலங்கரித்துக் கொள்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அழகா இருப்பது நல்லது, அலங்கரித்துக் கொள்வது நல்லது, எல்லாம் அளவோடு இருப்பது நல்லது. எல்லாம் ஆமா. உள்ளான மனிதனுக்குள்ள சில வெறுத்து தள்ளுகிற அனுபவம் நமக்கு வேணும்.